ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், உங்களோட ஐடியல் வெயிட் வந்து சீக்கிரமாக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும், உங்களோட பாடி ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எடுத்துக்கிறீங்க. ஆனால் வந்து இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா, என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எண்ட் ரிசல்ட்ஸ் வந்து சீக்கிரமாக வர முடியும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் டிப்ஸ், நீங்கள் காலையில் வந்து சீக்கிரமாக எந்திரிக்கணும். ஒரு 5 மணிக்கெல்லாம் உங்களோட வேக்கப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நைட் அதே மாதிரி சீக்கிரமாக வந்து தூங்கிடணும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு உங்களோட சின்ன சின்ன வேலையெல்லாம் காலையில் முடிச்சுட்டு அப்ரெஷ் வந்து கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கணும். ஷேக் வந்து கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கணும். உங்களோட வெயிட் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குறைக்க முடியும். ரெண்டாவது டிப்ஸ், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஷேக் அஃப்ரெஷ் இதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறீங்க. ஆனால் இதுக்கிடையில் வந்து ஜங்க் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் குறையிறதுல நிறைய விதமான ஸ்ட்ரகிள் வரும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து பசிக்காமலே ஏதாவது ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க. வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவீங்க. நீங்கள் பசிச்சு தான் சாப்பிட்ணுமே தவிர பசிக்காமல் இந்த மாதிரி எந்த விதமான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. மூணாவது டிப்ஸ், நீங்கள் வெயிட் குறையுதா அப்படின்றத செக் பண்ணணுன்றதுக்காக டெய்லி பேஸில் வந்து ஒரு சிலர் வெயிட் மிஷினில் ஏறி நிற்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பேஸில் வெயிட் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் ஒரு நாள் குறையும், ஒரு நாள் குறையாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெயிட் குறையாத சமயத்தில் நம்மளுக்கு வெயிட் குறையலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறீங்கன்னா டெய்லி பேஸில் வெயிட் செக் பண்ணாதீங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை வெயிட் செக் பண்ணுங்கள். உங்களோட கோச்சோட கனெக்டிவிட்டியில் இருங்க. நான் சொன்னது எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கோச்கிட்ட வந்து கனெக்டிவிட்டியில் இருக்கணும். டெய்லி பேஸில் உங்கள் கோச்கிட்ட பேசணும். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ அதை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தான் உங்களோட வெயிட் வந்து குறையும். இதெல்லாம் நான் பண்ணுறேன் சார், என் கோச்சுக்கிட்ட நான் பேசலை அப்படின்னாலும் உங்களால் வந்து வெயிட் குறைக்க முடியாது. ஏன் அப்படின்னா உங்கள் கோச்சுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றது. ஏன்னா எல்லாரோட பாடி கண்டிஷனும் ஒரே மாதிரி கிடையாது இல்லைங்களா. அதனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோச் இருப்பாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து வெயிட் குறைக்க முடியும். ஓகே, நீங்கள் நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கோச்சிங்கோட நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.